தவக்காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா 6 அருள்வாக்குகள் 36 தொடக்கம் 38 வரை. இன்றைய நற்செய்தி லூக்காவின் சமதள பொழிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தன்னை பின்பற்றுகின்றவர்களிடம் இரக்கமுள்ளவராகவும் கண்டனம் செய்யாமல் இருக்கவும் மன்னிக்கவும் தாராள மனதோடு இருக்கவும் அறிவுறுத்துகிறார். மற்றவரின் நடத்தை பற்றியும் உணர்வுகள் பற்றியும் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றியும் நமது கவனக்குறைவான கேடு விளைவிக்கும் கண்மூடித்தனமான தீர்ப்பிடுதலை கண்டிக்கிறார். புனித அகுஸ்தினார் இந்த பகுதியை இப்படி விளக்குகிறார். ஆண்டவரிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? இரக்கம். அதை மற்றவருக்கு கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். புனித மத்தேயு மலைப்பொழிவில் இதையே இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொல்லுகிறார். எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். கடவுளிடமிருந்து நீ கேட்பது என்ன? மன்னிப்பு. அடுத்தவரை மன்னித்தால் நீ மன்னிப்பு பெறுவாய் என்று கூறுகிறார் புனித அகுஸ்தினார். இன்றைய நற்செய்தியில் 4 செய்திகளை இயேசு தருகிறார். 1 இரக்கம், 2 தீர்ப்பிடாதே நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட், 3 கண்டனம் செய்யாதே நான் கண்டமிங் ஆட்டிடியூட், 4 கொடு இரக்கம். ஒருவனுக்கு அவனால் தீங்கு செய்ய பழிவாங்கக்கூடிய திறன் எல்லாம் இருந்தாலும் அவன் அதிகமான இரக்கத்தோடு இருந்தான் என்றால் அவனால் மன்னிக்க மட்டுமே முடியும். லத்தீன் மூலச்சொல்லிலிருந்து இந்த இரக்கம் என்ற வார்த்தை வருகிறது. டு சஃபர் டுகெதர், சேர்ந்து துன்புறுதல் என்று பொருள். ஒருவருடைய பிரச்சனையை தன் பிரச்சனை போல் உணர்ந்து அந்த பிரச்சனையை அணுகுவது. இரக்கம் அடுத்தவரின் வாழ்க்கை சோகத்தையும் போராட்டத்தையும் தன்னில் உணர்ந்து பரிவாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க நம்மை உந்தித் தள்ளுகிறது. Compassion is empathy in action. எனவே இரக்கம் தகுதியுடையோரை பார்த்து வழங்கப்படுவதல்ல, மாறாக அடுத்தவரின் வாழ்க்கை சூழ்நிலை பார்த்து இயங்குகின்ற குணம். கடவுளும் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். கடவுளின் இரக்கம் தகுதியில்லாத நமக்கே வழங்கப்படுகிறது. நாமும் அவ்வாறே செயல்பட வேண்டும். 2வது தீர்ப்பிடாமை. காலை முதல் நமது அறிவு இரவு படுக்க போகும் வரை ஏதாவது ஒன்றை பற்றி தீர்ப்பிட்டுக் கொண்டே பயணிக்கிறது. பார்ப்பவை அனைத்தையும் தன் ஊகத்தின் அடிப்படையில் அறிவு செயல்படுகிறது. இது ஒருவனை முத்திரை குத்த தூண்டுகிறது, புகாரளிக்க தூண்டுகிறது, நம்மை அடுத்தவரோடு ஒப்புமை செய்கிறது, தன் பழையதை நினைத்து மீண்டும் மீண்டும் நம்மை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. தீர்ப்பிடுதல் உண்மை நிலையை உற்று நோக்காமல் ஊகத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. 3வது கண்டனம் செய்யாமை. Judgmental attitude leads to condemning attitude or condemning somebody. தீர்ப்பிடாமல் இருந்தால் நாம் யாரையும் கண்டனம் செய்ய மாட்டோம். அப்படி கண்டனம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் தூய ஆவியின் ஆற்றலால், கடவுளின் அருளால், இறை வேண்டலால் நாம் நம் தலையில் குவித்து வைத்திருக்கின்ற தீர்ப்பிடல் குப்பையை காலி செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதுமையாக எல்லாவற்றையும் எல்லாரையும் நோக்க வேண்டும். 4 கொடு. கிள்ளிக் கொடுக்காதே, அள்ளிக் கொடு. கொடுத்தவன் என்றும் ஏழை ஆவதில்லை.
அளந்து கொடுக்காதே, அடுத்தவர் ஆனந்தம் அடையும் அளவுக்கு கொடு. அது பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், உன் குணநலனாக கூட இருக்கலாம். எவ்வளவு நீ அளந்து போடுகிறாய்? இரக்கமாக, அன்பாக, பரிவாக, மகிழ்ச்சியாக எவ்வளவு நீ பகிர்ந்து நீ அளந்து போடுகிறாய்? இரக்கம் இவ்வளவுதான் கொடுப்பேனா? அவ்வளவுதான் வரும். எனவே இயேசு சொல்லுகிறார், நீ கொடுப்பதால் ஏழையாக மாட்டாய், மாறாக உன்னுடைய மடி சரிந்து விழும் அளவுக்கு அமுக்கி குலுக்கி உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்குறுதி தருகிறார். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் இரக்கமுள்ளவராயிருப்போம். தீர்ப்பிடாமல், நாம் கண்டனம் செய்யாமல், நம்மிடம் இருப்பதை தாராள உள்ளத்தோடு இன்முகத்தோடு கொடுப்போம். ஆமீன்.